தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்களோட மக்களின் மாநாடு மிக மிக பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல மக்கள் மாநாடு நடக்கும்போது சீமான் அவர்கள் என்ட்ரி தரும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா அப்படி ரெண்டு கையை தூக்கி அவ்வளவு ஆர்ப்பரிச்சாரு. சீமான் அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தார் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா சீமான் அவர்கள் அவர் எமோஷன்ஸை வெளிக்காட்டாத ஒரு நபர். ஏன்னா எங்கேயுமே அவ்வளவு மகிழ்ச்சியா அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் எல்லாம் காட்டாத ஒரு நபர். அவரே அவ்வளவு எக்ஸைட் ஆனார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. மேடை ஏறும்போது அவ்வளவு எக்ஸைட்மெண்டோட சீமான் அவர்கள் பேசினார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இந்த நிலையில இப்போ சீமான் அவர்கள் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறேன், நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவ்வளவு மக்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கல, நான் நினைச்சதை விட அதிகமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,40,000 சேர் போட்டாங்களாம். 2,40,000 சேர்லயுமே 40,000 சேர்த்தை எடுத்து வச்சுட்டு 2,00,000 சேர் போட்டு வச்சிருந்தாங்கன்னா, அப்புறம் அந்த 40,000 சேரும் ஃபில் ஆச்சான். அது மட்டும் இல்லாம இடம் பத்தாம சைட்லலாம் சீமான் அவர்கள் வரதுக்கான ஒரு இடம் இருந்துச்சு. அங்கேயே கிட்டத்தட்ட 25,000 பேர் சைட்ல மட்டும் உட்காந்துருந்தாங்களா கீழே. கிட்டத்தட்ட அப்பனா யோசிச்சு பாருங்க, 3 லட்சம் நபர்கள் கிட்ட நான் வந்திருந்தாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இதனால சீமான் அவர்கள் ரொம்ப எமோஷனலா நன்றி தெரிவிச்சிருந்தார் அப்படின்றது இருக்கு. சீமான் அவர்கள் வெளியிட்ட இந்த காணொலியில சீமான் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் எவ்வளவு எமோஷனலாகவும் ஃபீல் பண்ணாரு அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுது. எனவே இந்த கூட்டத்தை விஜயால கூட திரட்ட முடியாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. விஜய் ரசிகர்கள் விஜய் பார்த்துன்னு ஓடிடுவாங்க. திமுக கூட்டத்துக்கு போனீங்கன்னா திமுகவினர் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியேறுவாங்க, ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது வெளியேறுவாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் மட்டும்தான் சீமான் அவர்கள் பேசி முடிச்ச அப்புறம் ஒரு சேர் உடையல. அதே மாதிரி எல்லா சேருமே எடுத்து அடிக்கப்பட்டிருந்தது அப்படின்றதான் பயங்கரமான விஷயமா இருந்துச்சு. எனவே சீமான் அவர்கள் வெளியிட்ட இந்த காணொலி ரொம்பவே மகிழ்ச்சி தரமான விஷயமா. சீமான் அவர்கள் சந்தோஷம், நம்மளும் சந்தோஷம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இந்த எலெக்ஷன்ல சீமான் அவர்களுக்கு ஓட்டு அடிக்க மறந்துடாதீங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.